எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம நான்வெஜ் செய்யும்போது நம்மளுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணுறது தான். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா, இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க. கடையிலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வாங்காமல் நம்ம அரைச்சி நம்மளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அது இது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில், அதாவது நம்ம யூஸ் பண்ணி பழைய ஊறுகாலாம் யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்க கண்ணாடி பாட்டிலில் ஜாம் பாட்டில்லாம் இருக்கும். அதனால் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் அந்த பாட்டிலை நம்ம. அந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அதே ஃப்ளேவரோட அதே மணத்தோடு அப்படியே இருக்கும். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன். கைப்படாமல் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இப்போ இந்த பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலாம்னு பார்த்தேன். நிறைய பேர் பேஸ்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ரெடிமேடாக. அது நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி பிடிச்ச ஸ்மெல் வரும். அதுவும் இல்லாமல் அது கெட்டு போகக்கூடாதுன்னு ப்ரிசர்வேட்டிவ் தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இது நம்மளே ஃப்ரெஷ்ஷாக மேட் பண்ணிக்க 2 வீக்ஸ் வரை வரும் தாராளமாக. இது மாதிரி இந்த பாட்டிலை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கைப்படாமல் ஸ்பூன் வச்சு ஜார்லேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதில் நிறைய பேர் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதில் நிறைய பேர் வந்து மஞ்சத்தூள், உப்பு, ஆயிலெலாம் விட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக வைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதை நான் ஒரு 3-4 இயர்ஸாக இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நல்லாயிருக்கு. நம்ம எதுவுமே போட வேண்டாம். வெறும் பியூரான இஞ்சி பூண்டு ரொம்ப நாரெல்லாம் இல்லாமல், நடுவில் தண்டெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டையும் போட்டு நல்லா தண்ணி விடாமல், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு தண்ணி விடாமல் அரைங்க. சப்போஸ் சில பேர் மிக்ஸிலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டால் தான் நல்லா நைஸாக அரைப்படணும். நீங்கள் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 2 வீக்ஸ், அதுக்கு மேலேயே கூட நல்லா இருக்கும். ஆனால் நம்ம அதுக்குள்ளே யூஸ் பண்ணிடுவோம். நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். எனக்கு தாராளமாக 1 வீக், மினிமம் 1 வீக், மேக்ஸிமம் 2 வீக்ஸ் வரை நான் யூஸ் பண்ணுவேன். எதுவுமே ஆகாது. அந்த ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே இருக்கும். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.